ஸோ இந்த முறை நாம தத்துவ போதா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் மாதிரி கிடையாது. ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அந்த ஸ்லோகத்திலிருந்து வரக்கூடிய அர்த்தங்கள் அப்படி கிடையாது. இது ஒரு சம்பாஷணை. ஆக்சுவலா 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்கிற மாதிரியும் ஒருத்தர் பதில் சொல்ற மாதிரியும் அப்படி 2 பேர் இருந்துட்டு ஒரு சம்பாஷணை இதுல போறது. ஸோ மனிதன் அவங்கிட்ட இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசை. இந்த ஆசை வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, வேற எந்த பிறப்புக்குமே இல்லாத ஒரு தனித்துவம் மனித பிறப்புக்கு இருக்கு. அதை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரீ வில், சுதந்திரமாக சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயம். இது ஒண்ணு. 2வது, ஆசை எப்ப வரும் அப்படின்னா, எப்ப நமக்கு சாய்ஸ் இருக்கோ அப்பதான் ஆசை வரும். சாய்ஸே இல்லாத சிச்சுவேஷன்ல நமக்கு ஆசை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் வரார், அவங்கிட்ட ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு இங்க ஒரு பழம் இருக்கு எடுத்துங்க வாழைப்பழம் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு வாழைப்பழம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு இப்ப என்ன ஆசை வர போறது? ஒரு சாய்ஸும் கிடையாது. இதுவா அதுவா எல்லாம் கிடையாது. அவர் அந்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்க வேண்டியது. மனுஷனுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. இந்த உலகத்துல பல விஷயங்கள்ல சாய்ஸ் இருக்கு. எதுவுமே இல்லைனாலும் பேசிக்கலி 2 சாய்ஸ் இருக்கு. இதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அந்த சாய்ஸை நாம யூஸ் பண்ணிட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நோ, வேணுமா வேண்டாமா, இந்த சாய்ஸை நாம எல்லா நேரத்திலையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். உட்காரணும்னா உட்காரணுமா வேண்டாமா, இப்பவா அப்பவா. ஸோ அந்த சாய்ஸுங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு. So because of the choice he tries to choose. இது எஸ் நோங்கிறது ரொம்ப சிம்பிளான சாய்ஸ். பட் அந்த எஸ் நோ சொல்றதுக்கு அவனுக்கு 100 சாய்ஸ் இருக்கு. இப்போ ஒரு வாழைப்பழத்தை வச்சிருக்கா, ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சிருக்கா, ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சிருக்கா, ஒரு கொய்யா பழம் வச்சிருக்கா, அன்னாச்சி பழம் வச்சிருக்கா, ஒரு விதவிதமான பழங்கள் எல்லாம் வச்சிருக்கா. அப்படின்றப்போ பழத்தை எடுத்துக்கிறியா இல்லையா அப்படின்றதுல எஸ் நோ இஸ் வெரி சிம்பிளஸ்ட் சாய்ஸ். பட் இவ்வளவு பழத்தையும் பார்த்தப்பறம் எஸ் சொல்றதா நோ சொல்றதாங்கிறத டிசைட் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் அவனுக்கு பழத்தோட தேவை இருக்கோ இல்லையோ. ஏன்னா இவ்வளவு பழங்களை பார்த்த உடனே அவன் அறியாமலே அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துருது. இவ்வளவு இருக்கு, இந்த ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமே நாம அப்படின்ட்டு. அப்போ அந்த சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனுஷங்கிட்ட, மனிதனுடைய விதை வேற எந்த பிறப்புக்குமே கிடையாது. வேற எந்த பிறப்பா இருந்தாலுமே அவளுடைய சாய்ஸ் எல்லாம் எதுக்குள்ள அடங்கி இருக்கும் அப்படின்னா, வேணுமா வேண்டாமாங்கிறது கிடையாது அவளுடைய சாய்ஸ். சுகமா துக்கமான்றது சாய்ஸ் கிடையாது. அவளுக்கு என்ன சாய்ஸ்னா, இந்த 10 மான் ஓடிட்டு இருக்கேன், இந்த 10 மானுல எந்த மானை நான் சூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். அந்த சாய்ஸ் எந்த பேசிஸ்ல வருதுன்னா,
பிகாஸ் அதுக்கு அவைலபிலிட்டி, அதனால இந்த பானை ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய சாய்ஸ், அதுக்கு மேலே சாய்ஸ் கிடையாதுன்றப்போ இந்த மிருகங்களுக்கு ஆசைங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ வில் இருக்கு. அப்ப அவன் இஷ்டத்துக்கே யோசிக்கலாம். அப்போ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவனுக்கு தோணின மாதிரி யோசிக்கும் பொழுது அதில் ஒரு வெறுப்போ வருது. அப்ப இந்த ஆசை அப்படின்றது மூணாவது, இந்த மனிதனாலதான் ஒரு விஷயத்தை அவனுக்கு விரும்பின மாதிரி அனுபவிக்க முடியும். அவனுக்கு விரும்பின மாதிரி அவன் அனுபவிப்பான். அது எந்த விஷயம் எது வேணா இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இல்ல நீங்க எதை வேணா எடுத்துக்கோ, அவனுக்கு எப்படி தோன்றதை அவன் அப்படி அனுபவிப்பான். ஒருத்தர் கன்னியாகுமரி போயிட்டு சன்ரைஸை பார்த்துட்டு ஆஹா ஓக எவ்வளவு அற்புதமா இருக்கு, இயற்கையினுடைய என்ன ஒரு பெரிய விளையாட்டு இது அப்படின்னு சொல்லி அப்படி அனுபவிப்பார். இன்னொருத்தர் வந்து இது இப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஒரு 12 மணி அவனுக்கு என்ன சொல்லுன்றதை பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த அனுபவம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. அந்தந்த நேரத்துல அவனுக்கு எப்படி தோன்றதோ அப்படி அனுபவிப்பான். அப்படிதான் ஒரே விஷயத்தை இன்னைக்கு மூடு நல்லா இருந்தா நல்லா அனுபவிப்பான், அதே விஷயத்தை இன்னைக்கு மூடு நல்லா இல்லைன்னா அது வேற மாதிரி அனுபவிப்பான். அப்ப அந்த அனுபவம்ங்கிறது மனுஷங்கிட்ட வெறும் அனுபவமா மட்டுமே கிடையாது. அந்த அனுபவம்ங்கிறது அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அந்த அனுபவம் மாறுறது, அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. இது மனிதனுடைய இயல்பு. இந்த அனுபவத்துல மனிதனுடைய இயல்பை எடுத்தோம்னா, மனிதன் எதை அனுபவிக்க விரும்புகிறான், அவனுடைய இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எதை அவன் அனுபவிக்க விரும்புறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் இன்பத்தை தான் அனுபவிக்க விரும்புகிறான். ஏன்னா இது அவன் இயல்பு. நம்மளுடைய இயல்பு எதுவோ அதை நாடித்தான் நம்ம போவோம். நம்மளுடைய இயல்பு அல்லாத நாடி நம்ம போக மாட்டோம். அப்ப மனுஷன் எதை நாடி போறான்னா இன்பத்தை நாடி தான் போறான். யாருமே வந்து துக்கத்தை நாடி போக மாட்டான். எனக்கு கஷ்டம் வரணும்னு சொல்லி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன்னு யாருமே இருக்க மாட்டான். எனக்கு ஒரு சங்கடம் வரணும்னு சொல்லி வேற ஒரு பெருமாளை வேண்டிக்கிறதோ சிவனை வேண்டிக்கிறதோ யாரும் இருக்க மாட்டான். எனக்கு வலிக்கணும்னு சொல்லி ஒரு கம்பெடுத்து தானாவே கையில் அடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவன் யாரும் இருக்க மாட்டான். எந்த அனுபவம் கிடைச்சாலும் அவனுக்கு அது இன்பமான அனுபவமா இருக்குன்னா இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப அவனுடைய தேடுதல் எங்க இருக்குன்னா, அந்த இன்பம் எங்கு கிடைக்கிறதோ அதை தேடி அவன் செல்லுகிறான். துன்பம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை அவன் உதாசீனப்படுத்த பார்க்கிறான், இல்லைன்னா ஒதுக்க பார்க்கிறான், அது வேண்டாம் பார்க்கிறான், தவிர்க்க பார்க்கிறான். அவன் தேடி தேடி போறது எங்கன்னா எதுல இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். அப்போ இன்பம்ங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, அதை மறுபடியும் ரெண்டா பிரிச்சோம்னா, நான் என்று அனுபவிப்பவன் இருக்கின்றான், the experience. இன்னொன்று வந்து ஒரு ஆப்ஜெக்ட், the experience, அனுபவத்தை தரக்கூடியது. அப்ப என்ன எடுத்து பாருங்க இந்த இடத்துல, நான் ஏன்னா நான் தானே இன்பமானு சொல்லி போறேன் அப்படின்றப்போ நான் ஒருத்தர் அனுபவிக்கக்கூடியவன் இருக்க. அந்த இன்பம் வேற ஏதோ ஒரு வஸ்துல இருந்து கிடைக்கிறது, ஒரு பொருள்ல இருந்து கிடைக்கிறது. அந்த பொருள்னு ஒண்ணு இருக்கு, அப்படி ரெண்டா இருக்கு. இந்த நான்கிறவன் ஸ்திரம், அவன் எல்லா இடத்துலயுமே இருக்கான். அவன் எந்தெந்த பொருள் இடங்க இன்பங்களை தருமோ அந்த இடத்துல எல்லாம் அவன் இருக்கான். நான்றவன் பொருளும் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே அதுல இன்பம் இருக்கா? அதுதான் கேள்வி. அவன் அந்த அனுபவிப்பவன் என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ பல இடத்துல தேடுறான். இடம் என்று சொல்லப்படுது, ஸ்பேஸ் ஆர் பிளேஸ். இந்த இடத்துல போனா எனக்கு இன்பம் கிடைக்கும், வெக்கேஷனுக்கு இங்க போலாம் ஜாலியா இருக்கும், இல்லைன்னா இந்த வீடை மாத்திட்டு அந்த வீட்டுக்கு போனா எனக்கு இன்பமா இருக்கும், எனக்கு ஒரே நாய் தொல்லையா இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு. இடத்த பார்க்கறான், ஒரு இடத்த மாத்தி பார்க்கறான், ஒரு இடத்துல இருக்கான், அது ஏதோ ஒரு இன்பம் கொடுத்த மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள்ல பார்த்தேன்னா அந்த இடமே வந்து அவனுக்கு துன்பத்தை தரக்கூடியதா இருக்கு. இது போர் அடிச்சு நம்ம வேலை தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இடத்த மாத்துறான்.
அந்த இடம்ங்கிறது அவனுடைய வீடாக இருக்கலாம், அவன் இல்லைன்னா சென்று வரக்கூடிய பல ஊர்களாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஒரு குறுகிய காலம். கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா வேற இடம். போன வருஷம் நம்ம குழு மணாலி போயாச்சு, இந்த வருஷம் திருப்பி அங்கே போக வேண்டாம், போரு. அப்போ அந்த இன்பம் வந்து அவ்வளவுதான் கிடைச்சிருக்காங்க. போன வருஷம் வெக்கேஷனில் போனப்போ அந்த குழு மணாலியில் இன்பம் கிடைச்சது. இந்த வருஷம் அங்கே போகலாமே, போன வருஷம் இன்பம் கிடைச்சது தானே, அப்போ அங்கேயே போகலாமேன்னா போர். இப்போ நம்ம வேற இடத்துக்கு போகலாம். அப்போ அந்த இன்பத்தினுடைய லைஃப் பீரியட் வந்து வெரி வெரி ஷார்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஓவர் பொறுத்த வரைக்கும் நவ் யூ வாண்ட்ஸ் டு கோ டு another place. ரெண்டாவது எங்கன்னா நேரம், காலம். நான் நிறைய பார்க்குறேன், இந்த ராகு காலம், யமகண்டம், அந்த காலம், இந்த காலம், இது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து பண்ணாங்களா இது பண்ணாங்க. சில பேர் சொல்லுவாங்க, காலையில் எழுந்து வெளியில் நடந்து பாரு, அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கே, அற்புதமாக இருக்கும். இவனும் இதை கேட்டுட்டு காலையில் எழுந்து பார்ப்பான். அதுல கிடைக்கிற சுகத்தை விட எழுந்திருக்கிறதுல கிடைக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு வேண்டாம்னு வச்சு. ஸோ இவன் வந்து என்ன பண்றான்னா, நம்ம பள்ளி பருவத்துல இன்பம் பத்தலை, காலேஜ் போனாதான். காலேஜ் பருவத்துல வந்தானா அதை இனிஷியலா ஜாயின் பண்ண உடனே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தானா வேலைக்கு போனாதான். அந்த காலகட்டத்துக்குள்ள போனா அப்படின்னா வேலைக்கு போய் ஆரம்பத்துல எல்லாம் நல்லா இருக்கு, அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்தோம்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கு. கொஞ்ச நாள் பார்த்தா அங்க இருக்கிற ப்ரெஷரை பார்த்தான்னா ஏண்டா வேலைக்கு வந்தோன்னு இருக்கு. இப்படி ஒரு காலத்தில் ஒன்றொன்றை அனுபவிக்க வேண்டும். அந்த காலத்துக்குள்ள போறான். அந்த காலத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பமும் மிக குறுகியதாகத்தான் இருக்கு. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு இன்பத்தை தருது, அதுக்கப்புறம் அது அவனுக்கு போயிடுறது இன்பமாகப்பட்டது. அடுத்தது எங்க போறான்னா பொருட்கள். இதெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த பொருளை வாங்கினா இன்பம் கிடைக்குமா, அந்த பொருளை வாங்கினா இன்பம் கிடைக்குமா, இந்த கலர்ல வாங்கினா கிடைக்குமா, அந்த கலர்ல வாங்கினா கிடைக்குமா, இல்லையா ஒரு ட்ரெஸ் வாங்க போனோம்னா எவ்வளோ திணறோம் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வெளியில வரதுக்கு. இந்த டிசைனு அந்த டிசைன், இது இதோட மேட்ச் ஆகுதா, அதாவது மேட்ச் ஆகுதா, இது ஏற்கனவே எங்கிட்ட இருந்த மாதிரி இருக்கு, இது அவா வச்சுட்டு இருக்க மாதிரி, எவ்வளவு சரி எல்லாத்தையும் முடிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் என்னன்னா கொஞ்ச நேரம் தான். என்ன அடுத்து இந்த கல்யாணத்துக்கு வேற வாங்குறேன், அது அந்த கல்யாணத்தோட முடிஞ்சு போச்சு, இப்போ வேற வாங்கி போட்டோம். ஸோ எந்த பொருளை வேணா எடுத்து ஒரு சோஃபா வாங்கி போட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு அந்த சோஃபா வந்தப்போ இந்த ஹவுஸ் லுக் ஸோ பிரைட் பியூட்டிஃபுல், எல்லாரும் வா புது சோஃபா உட்காரணும் பார்க்கலாம். அதுலேயும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த கொஞ்சம் அழுக்க போனால் அது அப்படி ஆகும் இப்படி ஆகும். அதுக்குள்ளே பார்த்தோம்னா புதுசாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும், வேறு டிசைனில் வேறு டெக்னாலஜியோட. இப்போல்லாம் பார்த்தோம்னா இந்த ரிக்ளைனர்லாம் வருது. ஸோ ஒரு லிவரை திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கும் ரிக்ளைன் ஆகிக்கும், கை காலை நீட்டுன்னு படுத்துக்கலாம். வேண்டாட்டா அதை திருப்பி விட்டுருக்கோம்னா அப்படியே நேரம் உட்காந்துக்கலாம். ஸோ த சேர் கேன் பி கன்வெர்டட் இன்டு சோஃபா கம்பெட்டுன்ற மாதிரி மாற்றிக்கலாம். அது மாறும்போது அப்போ அந்த பொருளில் எத்தனை நாளைக்கு இன்பம் இருக்குன்னா இல்லை, ஒரு டிவியை வாங்கலாம், அந்த டிவியில் எத்தனை நாளைக்கு இன்பம் இருக்குன்னா அதுக்குள்ளே வேற ஒரு டெக்னாலஜி வருது, இல்லைப்பா இது அவுடேட்டட் வேற வாங்கலாம் அப்படின்றான். ஸோ பொருள் வந்து சேம் சிச்சுவேஷன். ஓகே, பொருளும் பார்த்தேன்னா அவனுக்கு ஒரு காலத்தில் இன்பத்தை தர்றது, அதுக்கப்புறம் அந்த பொருளே அவனுக்கு இன்பத்தை தர மறுக்கிறது, அவன் இனி ஒரு பொருளை நாடுகின்றான். அடுத்தது இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணி நீங்கள் எல்லாம் தேடணும்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து சூழ்நிலை. வெயில் காலம் ரொம்ப மோசம், பனிகாலம் வந்தால் அது அதை விட கஷ்டம், மழை வந்தால் அதை விட கஷ்டம். இதுலேருந்து அந்த மாறணும் இந்த மாறணும் இந்த சூழ்நிலை. அதில் வேற சில பேர் இந்த ஜோசியெல்லாம் பார்த்து சொல்லுவாள், நீங்கள் இந்த ஏரியாவே விட்டு போயிடுவோம், ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி அங்கே இருங்கோம், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இதை கேட்டுட்டு அங்கே போவோம், அங்கே போனால் புது பிரச்சனை வேற ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ சூழ்நிலையே இவன் மாறிட்டே இருக்கணும்னு பார்க்கலாம், சூழ்நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா இல்லை எனக்கு சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் திருப்பி எங்கள் ஊருக்கே வந்துடுறேன், சொந்தங்கள்லாம் அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுவான். கொஞ்ச நாளில் பார்த்தா அங்கேருந்து வர்ற தொல்லை தாங்காமல் இல்லை வேண்டாம் நம்ம தனியாகவே போய் யாருமே இல்லாத நமக்கு தெரிஞ்சவாளே இல்லாத இடத்துல போய் இருப்போம், அங்கே போய் இருப்பான். ஸோ அந்த சூழ்நிலை சிச்சுவேஷன்லையும் இவன் அதுலேருந்து இன்பம் கிடைக்குன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு அதில் தேடி போகிறான். அதுலேருந்து இன்பம் கிடைக்கிறது, ஆனால் அதனுடைய கால அவகாசம் பார்த்தோம்னா மிக குறுகியது. கொஞ்ச நேரத்தில் அந்த சூழ்நிலை அவனுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஸோ மாறலாம் அப்படின்றான். அதே மாதிரி ஸ்டேட்டஸ், பதவி இதில் இருந்தால் இருக்கும் இல்லையா. நம்ம யாருக்கு அந்த பதவி ஆசை விட்டுது, ரெப்ரஸன்டேட்டிவாக ஜாயின் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து சீனியர் ரெப்புன்றான், ஜூனியர் ரெப்புலேருந்து அந்த மேனேஜர்ன்றான், கிளர்க்காக ஜாயின் பண்ணுவேன் சீனியர் கிளர்க்குன்றான், கிளர்க்லேருந்து அட்மின் மேனேஜர், இப்படி போயிட்டே இருக்காது.
இதுல இன்பம் கிடைக்கல, அது வந்தாதான் கிடைக்கும். அதுல இருந்தானா இல்ல அடுத்த லெவல் போனாதான்ப்பா லைஃப். சரி அந்த லெவல் போயிட்டு லைஃப் தானே போனா விட்டு நீ அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற மாதிரி இது பழமொழி எல்லாம் சொல்லிப்பாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், ஏன்னா சான்ஸ் கிடைக்கும் போது. இந்த சான்ஸ் எப்பவுமே உனக்கு முடியாது. ரிட்டையர் ஆகும் போது கூட ஒரு ஏக்கம் இருக்கும், அந்த பொசிஷனை கூட அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் சூப்பராக இருக்கும். அது மிஸ் ஆயிடுது லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தோடய தான் வெளியில வருவோம். ரொம்ப அடுத்தது என்ன சொல்றது, வேதத்தை மனிதர்கள் இப்ப நிறைய பேர் புரிஞ்சு போச்சு மனுஷால்கிட்ட இருந்து இன்பம் கிடைக்காதுன்றதான் நான் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது பாட்டுக்கு நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்குது. உட்காருனா உட்காருன்றது, நில்லுனா நில்லுங்குது, திட்டினா திட்டம் வாங்கிக்கிறது. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கா, இந்த மனுஷால வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த அலெக்சா மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிறேன். இவனுக்கு கோவம் வந்து அதை திட்டுன்னு திட்டலாம். அது ரொம்ப கூலா சொல்லிட்டோம், சாரி ஆயிடும் அண்டர்ஸ்டாண்டுன்றோம், அவ்வளவுதான். திருப்பி திட்டாது. இது வீட்டுல யாராவது திட்டினா திருப்பி டபுள் ஆகும், வெளியில யாராவது திட்டினா அது என்ன மாதிரி வரும்னு தெரியாது. ஸோ இவன் அடுத்து என்ன பண்றான்னா, மனிதர்கள்கிட்ட இன்பம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மனிதர்களை நாடி போகிறான். அது உறவாக இருக்கட்டும், அல்லது நட்பாக இருக்கட்டும், இல்ல அறிவை தரக்கூடிய ஆசானாக இருக்கட்டும், ஏதோ மனிதர்களோட சேர்ந்து இருந்தால் இன்பம் தரும் அப்படின்றான். அந்த மனிதர்களுடைய அவனால அந்த இன்பத்தை அதிக நாள் அனுபவிக்க முடிவதில்லை. அந்த இன்பமும் மிக மிக குறைவு. கடைசியா எங்க சொல்லி முடிக்கிறான்னா, இந்த உடம்புல இருந்து தான் அவனுக்கு இன்பமே கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த உடம்பை அவன் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறான். அதுக்கு பண்ணக்கூடிய அலங்காரங்கள், அதுக்கு பண்ணக்கூடிய சிசுரூஷைகள், இதெல்லாம் எக்ஸப்ட் என்னன்னா அது ஃபிட்டா டைட்டா வச்சுக்கணுன்றது கிடையாது. அது நாக்கு கேட்கறது, இனி எல்லாம் உள்ள போட்டுக்கிறது, கண்ணு பார்க்கறது எல்லாத்தையும் போய் பார்க்கறது, மூக்கு இங்க எந்த வாசம் அதெல்லாம் போய் சுவாசிக்கிறது, இப்படி. ஏன்னா இன்பம் அப்படிதான் இருக்கும், இன்பம் அப்படிதான் இருக்கும். காலையில எழுந்து ஒரு 20 கிலோமீட்டர் வாக் பண்ண டெய்லி என்ன பண்ண மாட்டான், அது உடலுக்கு நலனை தரும். ஆனா இன்பத்தை தருமான்னா யாரு காலையில எழுந்திருக்கிறது 20 கிலோமீட்டர் வேற நடக்க சொல்றேன். நான் பக்கத்து கடைக்க மோட்டார் பைக் எடுத்துட்டு போறேன். அப்ப அவனுக்கு இன்பத்தை அது தருமானா தராது, சுகத்தை தரும். எது இத மாதிரி தின்றது இதெல்லாம், இது அப்ப அந்த உடலுக்கு ஒரு சுகத்தை தேடி அதுக்குண்டான வேலைகளை அவன் செய்யறான். அப்போ அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இன்பம் அப்படின்றது சுகம்ங்கிறது அவன் வேறுபாடை புரிந்து கொள்ள. அவன் சுகத்தை இன்பம் நினைச்சுட்டான், சுகம் தரக்கூடிய விஷயங்கள் தான் இன்பம் நினைச்சுட்டான். ஆனால் சுகம் தரக்கூடிய விஷயங்களால் இன்பத்தை தர முடியாது, சுகம் தரக்கூடிய விஷயங்களால் துன்பத்தை தான் தர முடியும். நீங்க என்ன அவன் அதை புரிஞ்சுக்கலாம். அவன் அந்த சுகத்துல சுகம்ன்ற இடத்துல இன்பத்தை போட்டுட்டான், இது எல்லாமே நமக்கு இன்பத்தை தரக்கூடியது அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே அது எல்லாமே ஒரு சுகத்தை தருகிறது, ஒரு சுகமான மனநிலையை தருகிறது, ஒரு சுகமான அனுபவத்தை தருகிறது, அவ்வளவுதானே ஒழிய அதில் இன்பம் என்பது கிடையாது. அவன் இதை ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அப்ப அந்த சுகத்தை இன்பம்ன்றான். ஆனா என்னன்னா, சுகம் இன்பம் தருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நல்ல விஷயங்கள் என்பது கஷ்டத்தை தரலாம், சுகத்தை தராமல் இருக்கலாம் ஆரம்பத்தில். பிறகு அந்த நல்ல விஷயமாகப்பட்டது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவனுக்கு நிச்சயமாக இன்பத்தை தான் தரும். இப்ப நல்ல பழக்கம் வழக்கம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஆரம்பத்தில் அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பான். அது எக்ஸசைஸா இருக்கட்டும், இல்லை ஆர்கனைஸ்டா இருக்கட்டும். இது இங்க கடத்தா இங்க இருந்து எடுத்து வச்சிருவா, எழுதினா அங்க உட்காந்து எழுதினா திருப்பி புக்கெல்லாம் கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிறது, எல்லாம் ஆர்கனைஸ்டா இருக்கிறது, நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரி பண்ணக்கூடியது எல்லாமே இது இன்பத்தை தருமானா இதுல இன்பம்ங்கிறது எதுவுமே கிடையாது, இன்பம்ங்கிறது எதுவுமே கிடையாது. இதை செய்யும் பொழுது கஷ்டமா இருக்கும். என்னடா அது எத்தனை வாட்டிடா அது எடுத்து எடுத்து வைக்கிறதுன்ற மாதிரி சலிப்பெல்லாம் வரும். ஆனால் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் அதை தொடர்ந்து செய்கின்ற பொழுது பிறகு அதுவே ஒரு காலத்தில் அவனுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு இன்பத்தை தரும். ஏன்னா when everything is well organized including his body and mind, கஷ்டம் எங்கிருந்து வரப்போகுது? கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்ப இந்த இடத்துல அவன் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த நான் அப்ப அவனுக்கு என்ன புரியலன்னா, இந்த இன்பம் சொல்லி சொல்லி அவன் போறானே, அந்த இன்பம்ங்கிறது நான் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸர் கிட்ட இருக்கா அல்லது ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கான்னு அவனுக்கு புரியும். அது எங்க இருக்குன்னு தெரியல அவனுக்கு. ஆனா ஒண்ணு அவனுக்கு புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நாம ஒரு சர்க்கரை உதாரணமா எடுத்துட்டோம் அப்படின்னா,
சர்க்கரைங்கிற பொருளை அதை எடுத்து யார் சாப்பிட்டாலுமே, எந்த நேரத்தில் சாப்பிட்டாலுமே, எப்படி சாப்பிட்டாலுமே அது இனிப்பை தான் தரும், வேறு ஒரு சுவையை தர முடியாது. அப்படின்னா என்னன்னா, இனிப்பு என்பது அந்த பொருளினுடைய ஒரு இயல்பு. அந்த பொருளினுடைய இயல்பு. நான் சாப்பிட்டா இனிக்கும், அவர் சாப்பிட்டா இனிக்காது அப்படியெல்லாம் கிடையாது. சர்க்கரை யார் சாப்பிட்டாலும் சரி. இல்ல நான் நேற்று சாப்பிட்ட இனிச்சுது, இன்னைக்கு சாப்பிட்டே கசக்குது, மாறாது. நேற்று சாப்பிட்டாலும் இனிக்கும், இன்னைக்கு சாப்பிட்டாலும் இனிக்கும், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு சாப்பிட்டாலும் இனிக்கும். ஏன்னா அதனுள் இயல்பாக அமைந்து இருக்கக்கூடிய தன்மை, கேரக்டர். அப்போ அந்த கேரக்டர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒன்னொன்னுத்துக்குமே. அப்ப அந்த கேரக்டர் தான் அதால எக்ஸிபிட் பண்ண முடியும். அந்த தன்மையை மாத்தி வேற ஏதாவது அதால வெளிக்காட்ட முடியுமானா காட்ட முடியாது. அப்ப அடுத்தது நம்ம என்ன யோசிக்கணும்னா, பொருட்கள் இன்பத்தை தரக்கூடியதாக இருந்தால் எப்பொழுதெல்லாம் நான் அந்த பொருளை உபயோகிக்கின்றேனோ, அது பொருளாக இருக்கட்டும், இடமாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், ஸ்டேட்டஸா இருக்கட்டும், எனிதிங் ஃபார் தட் மேட்டர், எதுவாக இருந்தாலும் அதற்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு தன்மை இருந்தால் அது எல்லா காலத்திலும் எல்லாருக்குமே இன்பத்தை தர வேண்டும். சக்கரமாக. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பொருட்கள் அப்படி இல்லை. சிலருக்கு இன்பத்தை தருகிறது, சிலருக்கு அதே பொருள் துன்பத்தை தருகிறது. சிலருக்கு இன்பத்தை தருகிறது, அதே பொருள் அவர்களுக்கே இனி ஒரு காலத்தில் துன்பமாக மாறிவிடுகிறது. அப்படின்னா தட் இஸ் நாட் த கேரக்டர் ஆர் நேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆர் எனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். தட்ஸ் நாட் த நேச்சர். அதனுடைய நேச்சர் கிடையாது. அப்ப அந்த நேச்சர் எங்க இருக்கு? எங்கிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த ரிமைண்டர் தியரின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுல இல்ல அப்படின்னா ரெண்டு இருக்கு. நான் ஒருத்தன் இருக்கேன், எனக்கு அனுபவத்தை தரக்கூடிய ஒன்று இருக்கிறது, அனுபவிக்கின்றவன் நான் இருக்கிறேன். அனுபவத்தை தரக்கூடிய விஷயத்தில் இன்பம் கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சுன்னா, if I remove that, the remainder theory is I. இப்போ let us focus on this I. அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அதை கழிச்சிட்டேன். மிச்சம் என்ன இருக்கு? நான் என்கின்ற அனுபவிப்பவன், எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப இனி இங்கதான் நான் ஆராய்ச்சி பண்ணணும், இங்கதான் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி இங்க நான் ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது அதை நான் அறிய வேண்டும், அதை நான் அறிய வேண்டும். இப்ப இதை பிரிச்சு புரிஞ்சுட்டேன். நான்கிறதையும் இன்பம் தரும் பொருளையும் புரிஞ்சுட்டேன். அதுல இல்ல இருந்திருந்தா சக்கரை மாதிரி எனக்கு எப்பவுமே கொடுத்துருக்கணும், கொடுக்க மாட்டேங்க, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப நான் அப்ப இந்த அறிவு என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் அதை வேறு வேறாக பிரிக்க. முதல் அறிவு என்ன சொல்றான்னா, இல்லாததை அடைவது ஒரு விதமான அறிவு. என்கிட்ட இல்லாததை அடைவது. நான் ஒரு ஏழை, நான் பணக்காரன் ஆகணும். அப்ப நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா பணக்காரன் ஆகிறது எப்படிங்கிற அறிவை நான் அடைய வேண்டும். என்னெல்லாம் செஞ்சானா பணக்காரன் ஆகலாம் அப்படின்ட்டு அந்த அறிவை அடைந்த பிறகு நான் செயலில் இறங்க வேண்டும். அப்ப அறிவு பிளஸ் செயல் இஸ் ஈக்குவல் டு பலன். இது எதுக்கு? என்கிட்ட இல்லாதது அடையறதுக்கு. அறிவு பிளஸ் செயல் ரெண்டும் சேர்ந்தாதான் பலன் கிடைக்கும் இல்லையா? பணக்காரன் ஆகிறது எப்படிங்கிறத புத்தகத்தை படிச்சுட்டு விட்டுட்டானா பணக்காரன் ஆயிட முடியுமா? நான் தான் படிச்சுட்டேன் சார், எல்லாமே அக்கு வேற ஆணி வேற படிச்சுட்டேன், நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, 100 மார்க்ஸ் நான் வாங்கிடுவேன். நீ 100 மார்க் வாங்குவேன், ஆனா பணக்காரன் ஆகிய ஆக முடியாது. ஏன்னா அது என்ன படிச்சியோ அதை நீ செயலா மாத்தணும். இது ஒண்ணு. ரெண்டாவது அறிவு என்னன்னா, இருப்பதை அடைவது. இருப்பதை அடைவது. இருக்கிறத நான் எதுக்கு அடையணும்? அதை இருக்கேன், இருக்கு ஆனா உனக்கு தெரியல, இருக்கு உனக்கு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மூஞ்சில போட்டுட்டே கண்ணாடி தேடுவாங்க. ஐயோ இந்த கண்ணாடி எங்க வச்சேன்னே தெரியல, எங்க இருக்கு எங்க இருக்குன்னா. அப்ப யாரும் சொன்னா, உங்க முகத்தில் தானே இருக்கு கண்ணாடி, எதுக்கு போய் தேடுறேன்னா, இப்ப அந்த கண்ணாடி அடைவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த கண்ணாடி அடையறதுக்கு அவர் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஏன்னா முகத்திலே இருக்கு, ஆனால் அவர் அதை அறியவில்லை. தேடுறாரு, எங்க 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 கண்ணாடி வேணுமேட்டு. அப்ப யாரோ ஒருத்தர் சொல்றாரு, உன் மூஞ்சிலேயே இருக்கு, அப்ப நீ போட்டுட்டு இருக்கிய கண்ணாடி என்ன? அப்படியா? அந்த அறிவு கிடைத்த உடனேயே அறிவு பலனாக மாறிவிடுகிறது, செயல் எதுவும் தேவையில்லை.
அப்போ இல்லாததை அறிவதற்கு அறிவு பிளஸ் செயல் தேவைப்படுகிறது. இருப்பதை அடைவதற்கு அறிவு இருந்தால் போதும். அப்ப எங்க வரும்? நாம ஏற்கனவே என்கிட்ட இன்பம்ன்றது இருக்கு, அது எனக்கு தெரியல. இல்லாதது அடையணும்னா நான் மெனக்கணும், அறிவையும் பெற்று செயல் செஞ்சு அடையணும். இதை கிட்ட இருக்கு, இருக்கிறத நான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவு என்கிட்ட வந்துடுத்து அப்படின்னா இனி அந்த இன்பத்தை அடைவதற்கு நான் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை நாம இங்க பார்க்கணும். இனி அறிவுங்கிறத இன்னமும் பிரித்து பார்த்தோம் என்றால், சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கோணத்துல போனோம் அப்படின்னா, அறியப்படும் பொருள் பிரமேயா, அறிபவன் பிரமாதம், அறியும் வழி பிரமாணம். அப்போ இது ஒரு பியூட்டிஃபுல் அனாலிசிஸ். எப்படி நம்ம அந்த முன்னாடி பார்த்த போறோம், இல்லாததை அடைவதற்கு ஒரு வழி, இருப்பதை அடைவதற்கு ஒரு வழி. இதே மாதிரிதான் இந்த அறியப்படும் பொருள் ஒன்று இருக்கு. அதை அறிய நினைக்கின்றான் அவன் அறிபவன். மூன்றாவதா அதை அறிவதற்கு உண்டான வழி. இப்படி 3 விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த அறியும் வழி மறுபடியும் 3ஆ பிரிக்கிறேன். மெயினா அதுல கிட்டத்தட்ட 6 டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் நோயிங் திங்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா ஒரு 3 விஷயங்கள் இருக்கிறாங்க. இது அறியும் வழி. அறியப்படும் பொருள் ஏதோ ஒண்ணு, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி ஏதோ ஒன்று இருக்கு. அறிபவன் நான் தான், பிரமாதம். பிரமேயம், அறியும் வழி என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அந்த அறியும் வழிங்கிறது 3ஆ பிரிக்கின்ற பொழுது நேரடியாக பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்றது. 2வது என்ன சொல்றேன்னா அனுமான பிரமாணம் சொல்லக்கூடியது. அடுத்தது என்னன்னா சப்த பிரமாணம். அப்படி 3ஆ சொல்றேன். பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறது நேரடியாக நானே பார்க்கிறேன். இப்ப நீங்க இருக்கேடா தெரியுது, நேரம் உட்காந்துருக்கேன். இதுக்கு எனக்கு எந்த விதமான டூல்ஸும் தேவையில்லை. எங்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணு மூளை எல்லாத்தையும் வச்சுட்டு ஐ கேன் ஃபைண்ட் அவுட். பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னா நேரடியாக அறியக்கூடியது. அனுமானம், இன்ஃபரன்ஸ் அனுமானம். அது எப்படின்னா செத்தது கீச்சகனெங்கில் கொன்னது பீமன் தானே, இன்ஃபரன்ஸ். அது இவ்வளவுதான், இது இப்படிதான் இருக்கணும். இவன் செத்தான்னா இந்த சூழ்நிலையில பீமன் கீச்சகன் கொல்லப்பட்டிருந்தால் அது பீமனால் மட்டுமே தான் நடந்திருக்கும். ஏன்னா பாக்கி இருக்கிறவன் யாருமே அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தட் இஸ் கால்ட் இன்ஃபரன்ஸ். அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே இருக்கின்ற அறிவை வைத்து ஒரு சம்பவத்தோடு இணைத்து, இப்ப வேர் தெர் இஸ் ஸ்மோக் தெர் இஸ் ஃபயர் இல்லையா, அது சொல்றோம். அப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவு இருக்கு? நெருப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா புகை இருக்கும். அந்த அறிவு இருக்கிறதுனால புகையை வச்சு நெருப்பை கண்டுபிடிச்சிடும். தட் இஸ் இன்ஃபரன்ஸ், அனுமான பிரமாணம். சப்த பிரமாணம் சொல்லக்கூடியது பை வேர்ட்ஸ். அந்த சப்தம்ங்கிறது எங்க இருந்து வருதுன்னா அறிந்தவர்கள் இடத்திலிருந்து கேட்டு அறிவது. எனக்கு தெரியாது, தெரிஞ்சவா இருக்கா, அவன் சொல்றதை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். அறிந்தவரிடத்திலிருந்து அறியப்படுது. இப்படி இதெல்லாம் சாஸ்திரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்க. பியூட்டிஃபுல் வே ஆஃப் லேர்னிங். சரி, புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வழியும் சரி. அப்போ நேரடியாக இருக்கக்கூடியது பிரத்யக்ஷ பிரமாணம், இன்ஃபரன்ஸ் அனுமான பிரமாணம், அதுக்கப்புறம் கேட்டு அறிதல். அது சப்தம்ங்கிறது கேட்டு அறிதல், படிச்சு அறியறது, புஸ்தகத்தை வச்சு படிச்சு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஐ எம் யூசிங் another source to learn அப்படின்ற மாதிரி ஆகுறது. இனி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ எனக்கு ஒண்ணுதான் தெரியணும். இந்த ரிமைண்டர் தியரியில ஐ கம் டு a conclusion. அந்த இன்பம் இஸ் நாட் அவுட் சைட், இட் இஸ். ஏன்னா அது எடுத்தாச்சு, இல்லைன்னா அது நீக்காச்சுன்னா இப்போ ஐ ஆம் த ரிமைண்டர். இப்போ எங்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதுல பிரமேயா யாரு அப்படின்னா அறியப்படும் பொருள் என்னது, என்னை பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, பிரமாதா யாரு, அறிபவன் யாரு, நான் தான்.
பிரமாணம் எது? வேதாந்தம். அறியப்படும் பொருளும் நான் தான், அறிபவனும் அறியப்படும் பொருளும் நான் தான், அறிபவனும் நான் தான், அறிவதற்குண்டான வழி வேதாந்தம். இப்ப இங்க வரைக்கும் வந்தாச்சு, நாம இந்த வேதாந்தம் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப இந்த வேதாந்தத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிருக்கு. வேதாந்தத்தில் ஆரம்பமாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷார்த்தம். புருஷார்த்தம் இதுதான் ஆரம்பம். இந்த புருஷார்த்தம்ங்கிறது என்னது அப்படின்னா, மனிதன் அடையும் இலக்கு. புருஷக அப்படின்னு சொன்னா மனிதன், அவன் அடையும் இலக்கு, கோல். இன்னைக்கு நம்ம ரொம்ப பேசணும் இல்லையா, கார்பரேட்ல இருந்தாலும் எங்கேயா இருந்தாலுமே இதை பயன்படுத்திடுறோம். இப்போ வர வர வீட்டுக்குள்ள கூட வந்துடுச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இன்னைக்கு என்ன உன்னோட கோல் என்ன அப்படியே ஆயிடுது. டெய்லி கோல், டெய்லி டாஸ்க்ன்றது இப்போ கோலா மாறிடுது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது இந்த இட்லியை பண்ணி முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அந்த அளவுக்கு இந்த கோல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. லட்சியம் இல்லாமல் மனிதனால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ மனிதர்களிடத்தில் லட்சியம் இருக்கு, பை டிஃபால்ட் ஆர் பை டிசைன். இதுல இருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய மனிதர்கள் யாருமே கிடையாது. ஏன் லட்சியமே இல்லாம இருக்க முடியாதா அப்படின்னு, ஏன் அப்படி இருக்க முடியாது அப்படின்னா, மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையாக தேவையான விஷயத்தை அவன் அடைந்தே ஆக வேண்டும். சாப்பாடு, உடை, இருப்பதற்கு ஒரு இடம், இதை அவன் அடைந்தே ஆக வேண்டும். இதை அடையறதுக்கு அவன் ஏதாவது ஒண்ணு பண்ண ஆகணும். அப்ப அதை நம்ம எப்படி சொல்லணும்? அப்ப இந்த ஒரு அடிப்படை காரணத்தினால மனிதனிடத்தில் இலக்கு இல்லாமல் இருக்கவே முடியாது. இதை அடைய வேண்டும், பேசிக். அப்ப இந்த புருஷார்த்தம்ங்கிறது எப்படி சொல்லப்படுகிறது? தர்ம அர்த்த காம மோட்சம். தர்ம அர்த்த காம மோட்சம். இந்த மோட்சத்தையும் தர்மத்தையும் அப்புறமா எடுப்போம். அர்த்த காம ரொம்ப பியூட்டிஃபுல் இன்ஃபரன்ஸ் இது. அர்த்த அப்படின்னா பொருள். மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா அவனுக்கு உணவு தேவை. உணவு தேவை. அந்த உணவு ஏதோ ஒண்ணு, அது 2 வாழைப்பழமா இருக்கலாம், இல்ல வெறும் சோறா, ஏதோ ஒண்ணு உள்ள போகணும். அந்த உணவை அடைவதற்கு அவன் எடுக்கக்கூடிய முயற்சி, அவனுடைய ஆசை முதல்ல எங்க இருக்குன்னா, அந்த ஆசைக்கு பேர் தான் லட்சியம், வேற ஒன்றுமே இல்லை. Desire is being given a very decent dressing and it's called a goal. அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ இவனுடைய ஆசை பொருள் அப்படின்னா என்ன பொருள் வேணும் அவனுக்கு? உயிர் வாழ்வதற்கு வேண்டிய பொருள். அது முதல்ல என்ன பொருள்னா உணவு. அதுக்கு அடுத்தது என்ன வேணும்னா அவனுக்கு இடம் தேவை இல்லையா? இதுக்காக அவன் கஷ்டப்படுறான், பிச்சை எடுக்கிறான், எங்கேயோ ஏதோ ஒரு விதத்துல போறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இப்ப நிச்சயம் ஆயிடுது. டெய்லி ஃபீடு கிடைச்சிடும் அவனுக்கு இங்கேயோ. ஸோ அவனுக்கு இப்போ இந்த உணவுங்கிற விஷயத்தை பத்தி அவன் ரொம்ப சிந்திக்க வேண்டாம். இப்போ யாரோ அவன் எங்கேயோ வேலைக்கு சேர்ந்தான், ஏதோ ஒன்று பண்ணினா சம்திங் தட் இஸ் அஷ்யூர்ட். அதே மாதிரி அவனுக்கு ட்ரெஸ் அஷ்யூர்ட், இருக்கிறதுக்கு ஒரு இடம், ஏதோ ஒரு சின்ன இடம் கிடைச்சிருச்சு, பாதுகாப்பான இடம் கிடைச்சிருச்சு, பேசிக் டேக்கன் கேர். அப்போ அர்த்தம் ஓவர். ஓவர் என்ன? அவன் பிழைப்பதற்கு தேவையான உணவும் உடையும் இருப்பிடமும் அவனுக்கு கிடைத்து விட்டது. ஓகேவா? இனி 2வது என்ன சொல்றோம்? புருஷார்த்தத்துல காமம். இப்ப அவனுக்குள்ள காமம் வருது. இந்த உணவு இன்னும் கொஞ்சம் கூட இப்படி இருந்தா நல்லா இருக்குமே இல்லையா? முதல்ல ஏதோ சம்பாதிச்சா கொஞ்சம் காசு கிடைச்சதே, வெறும் கஞ்சி தான் சாப்பிட முடிஞ்சது. இப்ப கஞ்சி சாப்பிடறது டெய்லி ஆயிடுத்து, வசதி வந்துடுத்துன்னு உடனே இந்த கஞ்சியே நாம ஒரு பொங்கலா மாற்றக்கூடாது.
சூப்பரா இருக்குமே, அது காமம். காமங்கிறது என்னன்னா, அர்த்தம் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் அடிப்படையாக வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை அடைவதுங்கிறது அந்த அர்த்தத்துல வந்துடும். அது இல்லாம முடியாது. காமங்கிறது என்னன்னா, அதை அடைந்தவுடன் மனிதனால் அவனை இருத்தி கொள்ள முடியாது. இதை கிடைச்சிருந்த கஞ்சி கிடைக்கிறதோ இல்லையோ, ஒரு சின்ன 8 அடிக்கு 8 அடி இடம் கிடைச்சிருக்க, என்ன இப்ப காத்து வருது, வெளிச்சம் இருக்கு, என்ன வேணும் இப்போ நமக்கு அப்படின்னு இருந்துட முடியாது. ஏதோ ஒரு மேல போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் ஏதோ ஒன்று கிடைச்சிட்டு இருக்கே அது போருமா அப்படின்னு இருக்க முடியாது. இதெல்லாம் கிடைச்சிருது, இதெல்லாம் ஷுவர் அப்படின்னு உடனே அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதை இன்னும் எப்படி பெட்டரா, அந்த உணவை இன்னும் எப்படி நல்லா ஆக்கலாம் இல்லையா. ரோடு கடையில, ரோட்ல இருக்கிற வண்டி கடையில வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவ கொஞ்சம் வசதி வந்து அடுத்து என்ன யோசிப்பான், இதுதான் சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கு, நாமளும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், 20 ரூபா தான் வாங்கினா ஒரு பிளேட் பிரியாணிக்கு, கொடுத்துட்டு சாப்பிட்டே இருக்கலாம். இல்லை, இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் சேலரி வந்துடுச்சு, அந்த முனியாண்டி விலாசில் போய் உட்காரலாம். அவன் 50 ரூபா சொல்றான், இருக்கட்டும்டா, எத்தனை நாளைக்குடா இது 20 ரூபாயிலே இருக்குது, அப்படி ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ண வேணாமா, 50 ரூபா அப்படி இருந்தால் தான் அதுக்கு அடுத்து நம்ம ஒரு நாளைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியும். இதுதான் அவனுடைய லாஜிக். அதுதானே இப்போ இன்னைக்கு கார்பரேட் சொல்றாங்க, நீ இதையே யோசிச்சுட்டு இருந்தனா இதுக்கு மேல நீ வரமாட்டேன், நீ அதுக்கு மேல யோசி, இப்பவே மேல யோசிக்க ஆரம்பிச்சிரு, அப்பதான் அங்க வருவேன் அப்படின்றோம். அப்ப அது டிசைர், அது காமத்துக்குள்ள போயிடுது, அது அர்த்தத்தை தாண்டி காமத்துல போயிடுது. இப்ப அதை அடையணுங்கிற மாதிரி போறான். அப்ப இப்ப எங்க ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் நீட்ஸ்ல இருந்து எஸ் நவ் கான் இன்டு லக்ஸரி. இந்த லக்ஸரிக்குள்ள போன உடனே தான் அவனுடைய துன்பம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் உயிர் பிழைக்கிறதுக்கு தேவை, அதனால அவன் என்ன கிடைச்சதோ அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல. இது எப்படிப்பட்ட சாப்பாடு யோசிக்கல, எப்படிப்பட்ட ட்ரெஸ் யோசிக்கல, எப்பா ஏதோ ஒண்ணு கிடைச்சா போறோம், இல்லைன்னா செத்துருவேன் நான், அப்படிதான் யோசிச்சேன். இப்ப அதை தாண்டி இப்ப யோசிக்க ஆரம்பிச்சோட ஸ்டெபிலைஸ் ஆன உடனே இப்ப அவன் யோசிக்கிறது இன்னும் நல்லா வேணும், இதோட பெட்டரா வேணும்ன்றப்போ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, now he starts striving to get it. அது கிடைக்கணும், நினைச்ச மாதிரி கிடைக்கணும், நினைச்ச நேரத்தில் கிடைக்கணும், நினைச்ச அளவு கிடைக்கணும். அப்ப அதெல்லாம் நடக்கல அப்படின்னா கஷ்டம். அப்போலேருந்து தான் he starts getting into trouble. அது வரைக்கும் அவனுக்கு ட்ரபிள் கிடையாது. அர்த்தத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, காமத்துக்குள்ள வந்த உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். இவன் பிரச்சனையை அனுபவிச்சு மண்டை காஞ்சிட்டான். என்னடா லைஃப் இது, என்ன லைஃப், சம்பாதிக்கிறோம், எல்லாம் வாங்குறோம், அத்தை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், சாப்பிட்டு இப்ப டாக்டர் வந்து எதையும் சாப்பிடாதேங்கிறான். இது சுகருக்கு ஒத்துக்காதுங்கிறான், அது ஹார்ட்டுக்கு ஒத்துக்காதுங்கிறான், இது கிட்னிக்கு ஒத்துக்காதுங்கிறான். அப்ப எனக்கு எது ஒத்துக்கும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் ஆயிடுது. இப்ப என்ன என்னுடைய ஸ்டேட்டஸ், வேற மை அந்த ட்ரபிள் மவுண்டாய் எல்லா வியாதியும் உள்ள வந்துருது. இப்ப என்ன பண்றதுன்றப்பதான் அவனுடைய சிந்தனை தர்மத்தின் பக்கம் செல்கிறது. அப்பதான் கோவிலை பார்க்கறான், கடவுளை பார்க்கறான். பா இப்படி ஆக்கிட்டியப்பா, என்ன இதுல இருந்து வெளியில வரதுக்கு ஒரு வழி சொன்னேன் அப்படின்றான். கதாகாலட்சேபன் சொல்ற இடத்துல போய் கேட்கிறான், ராமர் அப்படி இருந்தாரு, கிருஷ்ணர் இப்படி பண்ணாரு, அவர் அப்படி, இவர் இப்படி இல்லை. ஓ, அந்த தர்மம்னா என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கிறது. இப்ப அவனுடைய மனசு என்னன்னா, தர்மத்தின்படி நாம் வாழ நினைக்கலாம், ஆடின ஆட்டம் எல்லாம் போரும், இனிமே தர்மப்படி நம் வாழ்க்கையை வாழ நினைப்போம் அப்படின்னு சொல்லி மூணாவதாக அவன் அடையக்கூடிய எங்க வந்து நிக்கிறான்னா, தர்மத்துக்குள்ள வந்து நிக்கிறான். இந்த தர்மத்திற்குள் வாழ்ந்து 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 அவனுடைய மனம் பக்குவப்பட அந்த ரிமைண்டர் தியரி ஞாபகம் வருது அவனுக்கு. ஆஹா, எல்லாம் இங்கதானே இருக்கு, அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணலாம், இது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா the major issue is solved. அந்த எண்ணம் அவனுக்கு வருகின்ற பொழுது, அதற்குள் அவன் இறங்குகின்ற பொழுது, அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது அவனுடைய இலக்கு இப்பொழுது மோட்சமாக மாறிவிடுகிறது. இதுதான்
புருஷார்த்தத்தினுடைய சரியான கணக்கு. இப்படிதான் போறான் மனிதன். மனிதனா பிறந்தவன் பிழைப்பதற்காக ஆரம்பித்து பிறகு சுகத்தை அனுபவிப்பதற்காக வாழ்ந்து அதுல அடிபட்டு அப்பா எது கிடைச்சாலும் எனக்கு இன்பத்தை தரப்போறது இல்ல, அப்ப அதெல்லாமே காரணம் இல்ல, நான் தான் காரணம். இப்ப இத நான்கிறது என்னன்றது தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுட்டேன்னா I may attain it. I may attain it. என்னத்தை அட்டைன் பண்ண போறான்? மோட்சத்தை. லிபரேஷன். லிபரேஷன் ஃப்ரம் வாட்? பர்த் அண்ட் டெத். அதுல இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ இதை அவன் அடைய வேண்டும் என்றால் இனி அவன் எங்க வந்துட்டான்? அப்ப இந்த இடத்துல இது யாருக்குன்னா மோட்சத்தை அடைய விரும்புகின்றவர்களுக்கு எங்க வழி இருக்கு? வேதாந்தத்துல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு. எவ்வளவோ உபநிஷத்துக்கள் இருக்கு. அந்த உபநிஷத்துக்கள் எதை பத்தி பேசுறது? நான்கிறத பத்தி பேசுறது. பகவத்கீதை எதை பத்தி சொல்லிட்டு இருக்கு? நான்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கு. இந்த நான்கிறது என்னங்கிறத சொல்லிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் அந்த பகவத்கீதைக்குள்ளேயோ அல்லது வேதாந்தத்துக்குள்ளேயோ போகணும்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களை அவன் புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கட்டுமே சொல்லி ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்டது தத்துவபோதா. இந்த தத்துவபோதாங்கிறது ஒரு கைடன்ஸ் மாதிரி. இதுக்குள்ள போய் இதுல சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை நாம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா வேதாந்தத்துக்குள்ள போகும்போது பகவத்கீதையில போகும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ணி அது ஈஸியா ஜெல் ஆகும். இதுதான் இதனுடைய அடிப்படை முயற்சி. இந்த ஒரு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ஒரே ஒரு நிமிஷம் நான் ஓபன் பண்ணிடுறேன். அப்ப இந்த தத்துவ போதத்தினுடைய அடிப்படை தேவை என்னங்கிறது இவ்வளவு நேரம் நம்ம ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். இனி இந்த தத்துவ போதம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய தத்துவத்தை போதிக்கக்கூடிய தத் அப்படின்னு சொல்றோம். தத்துனா என்னது? அது என்னது? அதுனா இது அந்த உண்மை, அந்த மெய்ப்பொருள், அந்த உண்மை பொருள், அந்த ஆத்மா, பரமாத்மா, பரபிரம்மம், அந்த தத் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்குண்டான ஒரு போதனையாக அனைத்து விஷயங்களும் சொல்லக்கூடியதாக தத்துவ போதா அமைகிறது. இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஒரு பிரேயரோட ஆரம்பிக்கிறது. அந்த பிரேயரை படிக்க முடியுமா? நான் எப்படி டிசைன் பண்ணேன்னா இதில் வர்ற இந்த சம்ஸ்கிருதத்தில் வர்றதை அவங்கள கொண்டு படிக்க வச்சுட்டு அப்புறமா மீனிங் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஸ்லோகம் மாதிரி கிடையாது. வாசுதேவேந்திர சத்தமா இங்க ஏதோ ஸோ ஒரு பிரேயரோட ஆரம்பிக்கிறது. வாசுதேவன் அப்படிங்கிற கடவுளை வணங்கி ஆரம்பிப்பதாக. இந்த வாசுதேவன் யாரு? இது எழுதினவர் யார் அப்படின்னா ஆதிசங்கரர். அப்ப இந்த இடத்துல வாசுதேவனை பற்றி சொல்லி அதே நேரத்தில் என்ன அவருக்கு ஆதிசங்கரருக்கு ஞானத்தை தந்த குருவின்னு சொல்ற. அப்ப இந்த இடத்துல அந்த வாசுதேவன்கிற வார்த்தையில கிருஷ்ணனாகிய கடவுளும், கிருஷ்ணருக்கு இன்னொரு பெயர் கோவிந்தன்.
கோவிந்த பாதால் தான் இவருடைய குரு. அப்போ தன்னுடைய குருவையும் சேர்த்து சொல்வது போல் அந்த ஸ்லோகம் அமைகிறது. அந்த வாசுதேவங்கிற ஒரு வார்த்தையில அந்த பகவானை பகவானாக பிரார்த்தித்து அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த கோவிந்தம்ங்கிற வார்த்தையை எனக்கு ஞானத்தை தந்த குருவையும் பிரார்த்தனை செய்து கொண்டு முமுக்ஷூனாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு மிக அதுதான் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு என்ன சொல்றது சிரத்தையோட இருக்கக்கூடியவா. எனக்கு இதுதான் சோர்ஸ், இதை விட்ட வேற எதுவுமே எனக்கு வழி கிடையாது, அந்த வழியில போகக்கூடியவால முமுக்ஷு சொல்லுவா. அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்லி இந்த இடத்துல அந்த ஸ்லோகத்தை அழகாக சொல்லி முடிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சொல்லி இவ்வளவுதான். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 அப்ப என்னன்னா இவாளுடைய க்ஷேமத்திற்காக இப்படி இந்த முமுக்ஷு நாம் அப்படி அந்த முமுட்சுத்துவத்தை நாடி போகக்கூடியவர்களுடைய க்ஷேமத்திற்காக தத்துவபோதம் என்பதை நான் ஆரம்பிக்கின்றேன் அப்படின்ற பிரேயரோட ஆரம்பிக்கிறார். இந்த பிரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிரேயர் எதுக்காக அப்படின்னா நான் என்பது ஒன்று, அதற்கு பிறகு இறை அருள் என்பது ஒன்று. இது ரெண்டும் சேரும் பொழுதுதான் ஒரு விஷயத்தை நம்மளால சிறப்பாக முழுமையாக செய்து முடிக்கும். எவ்வளவுதான் இங்கிட்ட அறிவு இருந்தாலும் திறமை இருந்தாலும் அந்த இறை அருள் என்பது சேர்ந்து வரும்பொழுதுதான், அது காலமாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு சக்தியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், தெரியாது. அந்த இறை அருள்ங்கிறது எப்படி எனக்கு சகாயப்படும்ங்கிறது எந்த ரூபத்திலிருந்து தெரியாது. இப்ப நான் கிருஷ்ணரை கூப்பிட்டேன்னா கிருஷ்ணனே நேரடியா வந்து இருப்பாரான்னா, இப்ப பகவத்கீதை எடுத்தோம்னா அர்ஜுனனுக்கு வந்து குரு டைரக்டா கிருஷ்ணரே உட்காந்துட்டார் பக்கத்துல. சரி, நமக்கெல்லாம் குரு கிருஷ்ணரா வந்து உட்காருவாரா? நான் இப்படி அவசப்பட்டு இருக்கேன்னு டபக்குன பக்கத்துல வந்துட்டு இல்ல. ஆனால் எனக்கு அது வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குருவினுடைய அருள், அந்த இறை அருள் ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைத்தால்தான் நான் நினைத்ததை என்னால் சாதிக்க முடியும். அப்ப என்னுடைய முயற்சின்னு ஒன்று இருக்கு, இறைவனுடைய ஆசீர்வாதம் என்பது இருக்கிறது. அந்த இறைவன் வந்து யாரு கேட்டா யார் வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வந்து நாம பிக்ஸ் பண்ண முடியாது இவாதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த இறை அருளும் என்னோடு சேர வேண்டும். சேர்ந்தால்தான் இதை நான், ஏன்னா இது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். ஏன்னா அந்த ஈகோயிஸ்டிக் அப்படிங்கிறத தூக்கி எறியக்கூடிய ஒரு விஷயம். நான்கிற அகந்தையை யார் எடுத்து களையறாளோ அவளால தான் வந்து பல விஷயங்களை லைஃப்ல சாதிக்க முடியும். நான் இருக்கிறவா ஒரு வேகத்துல சிலது நடக்கும், அப்புறம் எங்கேயோ முட்டிட்டு கீழே விழுந்துடும். ஒரு சிக்கல்னு வரும்போது துணை செய்ய ஆள் இருக்காது. இந்த கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஒருத்தர் வந்து நடந்து போவாரு, எப்பவுமே 4 கால் தெரியும், இவருடைய 2 கால் அடையாளமும் இன்னொரு 2 கால் வந்து இறைவனுடையதும். அது அவனுக்கு தெரியும், என் கூட கடவுள் வந்துட்டே இருக்காருன்ட்டு. ரொம்ப கஷ்டப்படுற காலம், பயங்கரமான கஷ்டம் வரும்போது 2 கால் பாதம் தான் தெரியும், ஃபுட் பிரிண்ட் தான் இருக்கும். அப்ப இவன் யோசிச்சான், நான் நல்லா இருக்கும்போது நீ என் கூடவே இருந்த, இப்ப நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்ட்டு. அப்ப பகவான் சொல்லுவான், நீ நல்லா இருக்கும்போது என்ன நினைச்சிட்டு இருந்த காரணத்தினால நீ கஷ்டப்படும் போது உன் கால் இல்லை, இப்ப நீ பாக்குறது என் கால், நான் உன்னை சுமந்துட்டு இருக்கேன். அப்ப நீ இவ்வளவும் பண்றேன்னா என்னோட. அப்போ நமக்கு கஷ்டம்ன்றது ஒன்று வரும்போது ஒரு துணை தேவைப்படுகிறது. அந்த துணை யாரா இருக்கும்னா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு துணை தேவை. அதுதான் இந்த பிரேயருடைய ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்குன்னா, I alone is not possible. I need the grace of the Almighty also. Combined, I can get anything. அப்படிங்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஆதி சங்கரரே வந்து ஒரு விஷயத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது அவர் வந்து அந்த இறைவனையும் பிரார்த்தனை செய்து அந்த குருவையும் பிரார்த்தனை செய்து யாருக்காகன்றது எழுதி என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லுவோம். இனி அடுத்தது ஒரு நூல் என்று எடுத்து சொன்னா, ஒரு புத்தகம், ஒரு நூல் எடுத்தோம்னா அதுல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்ன சொல்றோம் அப்படின்னா அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்றோம். சதுஷ்டயம்னா 4 விஷயங்கள்.
அனுபந்தம்னா தொடர்பு இருக்கக்கூடிய. என்ன 4 விஷயங்கள் தொடர்பு இருக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் என்னன்னா, இந்த நூல் எதை பற்றி பேசுகிறது. இப்ப PhD பண்றவங்களுக்குலாம் இது தெரிஞ்சிருக்க வேண்டிய சப்மிட் PhD ரிப்போர்ட் இல்லையா, இது என்ன சப்ஜெக்ட். இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு மேக்ஸ் புக்கு வேணும்னு சொல்லி கடைக்கு போனான்னா எப்படி கடைக்காரனாலும் எடுத்து கொடுக்க முடியுதுன்னா, இட் இஸ் பிரிண்டட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் 9th ஸ்டாண்டர்ட். அப்போ இது யாருக்காக? 9ஆம் கிளாஸ் படிக்கிற கணக்கு படிக்கிற வாழ்க்கை இந்த புஸ்தகம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு புக்கோட இன்டிமேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்காக, ஒரு நூலுடைய இது அதிகாரி. யாருக்காக இந்த நூல் எழுதப்படுகிறது? அதிகாரின்னா the qualified people, the qualification. இந்த நூலை படிக்கணும்னா who is qualified அப்படின்னா, இப்போ ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 9ஆம் கிளாஸ் மேக்ஸ் புக்ஸை வாங்கி படிக்கலாமா அப்படின்னா he is not qualified. அப்போ அது அதிகாரி கிடையாது. அப்போ இந்த 9ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்கள் அப்படின்ற குவாலிஃபிகேஷன் அங்கே இருக்கிறதுனால அதிகாரி யாருன்னு, அந்த புஸ்தகத்தை வாங்கக்கூடிய அதிகாரி யாருன்னா 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள். அப்ப 2வது என்ன இருக்கணும்னு அந்த புத்தகத்துல, அந்த நூல்ல அப்படின்னா, இது யாருக்காக அப்படின்ற 2வது விஷயமும், 3வதாக இதை படிக்கிறான், இதை யாருக்காக சொல்லிட்டேன்னு அவனுக்கு அதுல இருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதுவும் அந்த நூல்ல முதல்ல சொல்லியிருக்கு. ஒரு நூல் ஆரம்பிக்கின்ற பொழுது இது சொல்லியிருக்கு, இவனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு. அடுத்தது வந்து 4வதாக சொல்லியிருக்கக்கூடிய சம்பந்தம், இந்த நூலில் நாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்திற்கும் இதுல இருந்து இந்த பெனிஃபிட் கிடைக்கும் சொன்னேன்னா அது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? What is the connection between the content and the output? நான் ஏதோ ஒன்று கிளைம் பண்றேனே, இதை படிச்சேன்னா உனக்கு இது கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஷார்ட்டா. அப்ப இந்த 4 விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்லோகத்துல பார்க்கின்ற பொழுது முமுக்ஷுனா, ஆதிசங்கரனாகிய நான் முமுட்சுத்துவத்தை அடைவதற்காக, இந்த முமுட்சுத்துவம் இதுல இருக்கிறவா அதை நோக்கி வேதாந்தத்தை மோட்சத்தை அடைவதற்கான முழு முயற்சியில் இருக்கக்கூடிய முமுட்சுக்களுக்கு என்ன பலனை தரப்போகிறது அப்படின்னா, அந்த மோட்ச பலனை தரக்கூடியது. அதுல என்னன்னா தத்துவபோதம் என்ற புத்தகத்தில் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம் என்ன பண்ணலாம்னா இங்க ஸ்டாப் பண்ணிப்போம். அடுத்தது டைரக்டா நம்ம தத்துவபோதத்துக்குள்ள போயிடும். இப்போ இந்த பிரார்த்தனையிலேயே இந்த அனுபந்த சதுஷ்டயம் பார்த்தாச்சு. இனி அடுத்தது சாதன சதுஷ்டயம் இருக்கு, அதை பார்க்கணும். அதுல இருந்து தான் தத்துவபோதத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுறது. அதை நம்ம அடுத்த வகுப்புல ஆரம்பிக்கும் போது அப்படியே அந்த ஃப்ளோர்ல போயிடலாம். அப்ப இன்னைக்கு வகுப்பு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய். இளநீர் வாங்கியிருந்தேன்னா வேண்டாம், அது தெரியும். ஒரு 3-4 days காஃப் பைட் இருக்கு.